அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு வாய்த்து கொடுப்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதுமாக நம் கண்களை மூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிப்போம். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் பரிசு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளை காயம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரை எங்கள் சபையிலே போய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் கூட தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை எங்களுக்கு செய்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலையிலும் கூட ஆங்காங்கே இல்லங்களிலே கர்த்தாவே உம்மை போற்றும்படியாகவும் பாடும்படியாகவும் தேவனாகிய கர்த்தாவை ஆராதிக்கும்படியாகவும் கூடியிருக்கிற மக்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவன் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க கொடுக்கும்படியாய் என் கர்த்தரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಕರ್ತರ್ ನಲ್ಲವರ್, ಅವರ ಕಿರುಬೈ ಎಂದೆಂದೂ ಉಳ್ಳದು. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, ಅವರ ಕೃಪೆಯು ಎಂದೆಂದಿಗೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. எந்த நிலைமையிலும் அவரை பாடுவது எங்களுடைய கடமை. ಯಾವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ಅವರು ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. அவர் உன்னதமானவர். ಅವರು ಉನ್ನತವಾದವರು. அவர் மகிமையின் தேவன். ಅವರು ಮಹಿಮೆಯಾದ ದೇವರು. அவர் மாறாத தேவன். ಅವರು ಮಾರ್ಪಡದಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நாங்கள் நம்பும் போதெல்லாம் அவர் நம்பிக்கையாக நடந்து கொள்ளவராகவே இருக்கிறார். ನಾವು ನಂಬುವಾಗಲೆಲ್ಲ ಅವರು ಆ ನಂಬಿಕೆಯ ಪ್ರಕಾರ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. சில வேளையில நல்ல ஜனங்களுக்கு கெட்ட காரியங்கள் நடக்கிறது. ಕೆಲವು ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಜನರಿಗೆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அதனால தேவன் அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்ல முடியாது. ಆಗ ದೇವರು ಅನ್ಯಾಯವನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟರು ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಅವರು ನೀತಿಯ ಸೂರ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. அவர் அநீதியை காணவே இல்லை. ಅವರು ಅನೀತಿಯನ್ನ ಕಾಣಲೇ ಇಲ್ಲ. சில நேரங்களில நாங்கள் எடுக்கிற தவறான டிசிஷன்ஸ்னாலதான் நாங்கள் தவறான முடிவுக்கு வந்து விடுகிறோம். ಕೆಲವು ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತಹ ತಪ್ಪಾದ ನಿರ್ಧಾರಗಳಿಂದ ನಾವು ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. அதனால்தான் டிசிஷன்ஸை எடுக்கும்போது ஆண்டவருடைய துணையும் நாங்கள் தாழ்ந்திருப்பதும் எப்பவும் மிகவும் மிகவும் முக்கியம். ಅದರಿಂದಲೇ ನಾವು ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಒಂದು ஆவியும் ಆತ್ಮದಿಂದ எங்களுடைய நாங்கள் எப்போதுமே தாழ்ந்திருப்பதும் ಯಾವಾಗಲೂ ನಾವು ತಗ್ಗಿ ನಡೆಯುವುದರಿಂದ இருப்பதும் ತಗ್ಗಿ ನಡೆಯುವಾಗ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. திருப்பி சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவரும் ದೇವರ ಒಂದು ದಾರಿಯು ಮತ್ತು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು வழிகாட்டி அந்த ದಾರಿ தோர்சவர், ದಾರಿ ತೋರಿಸುವವರು. பின்ன நாங்கள் எப்போதுமே தாழ்ந்திருப்பதும் ಯಾವಾಗಲೂ ನಾವು ತಗ್ಗಿ ನಡೆಯುವಾಗ ஆண்டவர் அவருடைய வழியில நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வார். ದೇವರು ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அத காரணத்தினால நாங்கள் எப்போதுமே தாழ்ந்திருந்து ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்பது நல்லது. ಅದರಿಂದಲೇ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ತಗ್ಗಿದ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿಯುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆண்டவரை எப்போதுமே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಹ ಆರಾಧಿಸುವಂತವರಾಗಬೇಕು. இங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, ಇಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡಿರುವಂತಹ ಒಂದೊಂದು ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லுகிற கேள்விகள்லாம் வந்துவிடும். ದೇವರು ಇದ್ದಾರೋ ಇಲ್ಲವೋ ಎಂದು ಹೇಳಿ ಎಷ್ಟೋ ಪ್ರಶ್ನೆಗಳು ಹುಟ್ಟುತ್ತದೆ. ஒரு ஆண்டவர் ஒரு கடவுள் பயமே இல்லாதவன், நான் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஆளு கிட்ட போய் அவங்க கிட்ட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்னால், ಒಬ್ಬ ದೇವರನ್ನ ನಂಬದೇ ಇರುವವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ என்று சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். ನೀವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಕನ್ವಿನ್ಸ್ ಮಾಡಬೇಕು. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னு சொன்னா, ನಿಮಗೆ ಭಯವಾಗಿದ್ದರೆ உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ನಿಮಗೆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಲು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை காட்டிலும், ದೇವರು ಇದ್ದಾರೆ ಅನ್ನುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ஆண்டவர் இல்லை என்று சொல்லி நிரூபிக்கிறது மிகவும் கஷ்டம். ದೇವರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ನಿರೂಪಿಸುವುದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದದ್ದು. ಅದ ಕಾರಣத்தினால ஆண்டவர் இருக்கிறார். ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் அவங்க ஒரு பவர்னு சொல்வாங்க, ஒரு சக்தின்னு சொல்வாங்க, எவ்வளோ சொல்வாங்க.
ஒரு ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ಒಂದು ಶಕ್ತಿ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವಾಗಲೂ ಸಹ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி தான் நாங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ಆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದಿರುವಂತಹ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. எங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி எங்களை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತಹ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟಿ ಕಾಯುತ್ತಿದೆ. அவர் ஆராதனைக்கு பாத்திரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಅವರು ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த உலகத்துல வெள்ளம் போல சத்ருவானவர் எங்களை தாக்கிக் கொண்டிருந்தாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾಹದ ಅಂತೆ ಶತ್ರುಗಳು ನಮ್ಮನ್ನ ಎದುರಿಸಿದರೂ ಸಹ ஆண்டவர் எங்களுக்காக கொடியை ஏத்துக்கொண்டே இருக்கிறார். ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಧ್ವಜವನ್ನ ಆರಿಸುತ್ತಾರೆ. நாங்கள் நம்பிக்கையோடு அவர் பக்கம் நிற்க வேண்டும். ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವರ ಪಕ್ಕ ನಿಲ್ಲಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, stand still and know that the Lord is God. நாங்கள் ஆண்டவர் பக்கத்துல நின்று கொண்டு அவர் ஆண்டவர் என்று அறிய வேண்டுமா? ನಾವು ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅವರು ದೇವರು ಎಂದು ಅರಿಯಬೇಕು. We have to stand with God. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಹ ದೇವರ ಒಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಬೇಕು. Stand with God ಅಂತ சொன்னா நாங்கள் கூட ಕೈ கொடுத்து நிற்க வேண்டும் என்று அர்த்தம். ನಾವು ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲುವುದು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಕೈಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಲ್ಲಬೇಕು ಎಂದು ಅರ್ಥ. நான் யாரிடத்திலோ அவருக்காக நிக்கிறேன் என்று சொன்னால் அவர் சார்பிலே நிக்கிறேன் என்று ಅರ್ಥ. ನಾನು ಯಾರಿಗೋಸ್ಕರ ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅವರ ಒಂದು ಸಹಾಯದಿಂದ ನಾವು ನಿಲ್ಲುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಅರ್ಥ. Stand still and know God ಅಂತ சொன்னா நாங்கள் கர்த்தருக்குள்ள நிற்க வேண்டும் என்று அர்த்தம். ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ದೇವರೊಳಗೆ ನಿಂತಿದ್ದೇವೆ ಎಂದು ಅರ್ಥ. சோ எங்க இருக்கீங்களோ எல்லா இடத்திலும் ஆராதனைக்கு பாத்திரர் என்று சொல்லி நாங்கள் பாடலை பாடப் போகிறோம். ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ ಅಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರು ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯರು ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡೋಣ. முக்கியமாக ஆராதனை பண்ணும்போது ಮುಖ್ಯವಾಗಿ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೇರ್ಲೆಸ್ ಮೈಂಡ್ இருக்காதீங்க. ನೀವು ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಕೇರ್ಲೆಸ್ ಮೈಂಡ್ ಇಂದ ಇರಬೇಡಿ. It all matters. ಎಲ್ಲವೂ ಸಹ ಮ್ಯಾಟರ್ ಆಗುತ್ತದೆ. எல்லாமே எண்ணப்படும். ಎಲ್ಲವೂ ಸಹ ಎಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. தயவு செய்து ದಯವಿಟ್ಟು இருக்கிற இடங்களிலே உண்மையாக தேவனை ஆராதிங்கள். ನೀವು ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಸತ್ಯವಾದ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸಿ. நான் நிறைய டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு எங்கெங்க யோசனை வருது அந்த சொல்றது உண்மைதான். மனுஷனுக்கு எல்லாமே வரும். ನಾನು ತುಂಬಾ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಬೇರೆದಿರುವ ಆಲೋಚನೆಗಳು ಬರುತ್ತಿದೆ, ಅದು ಸತ್ಯವೇ. ಮನುಷ್ಯ ಅಂದ ಮೇಲೆ ಯೋಚನೆಗಳು ಬರುತ್ತದೆ. அதுக்கு தானே யுத்தம் ಅಂತ சொல்றது. ಅದಕ್ಕೆ ತಾನೇ ನಾವು ಯುದ್ಧ ಅಂತ ಹೇಳುವುದು. யுத்தம் பண்ணியானால் எங்க கான்சென்ட்ரேஷன் ஆண்டவரத்திலே கொண்டு வர வேண்டும். ಯುದ್ಧ ಮಾಡಿ ಆದರೂ ಸರಿಯೇ ನಮ್ಮ ಒಂದು ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಅನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. பாடலை பாடுவோம். ನಾವು ಹಾಡನ್ನ ಹಾಡೋಣ. ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರ
ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರ ನೀನು ಉನ್ನತನಾದ ಯೇಸುರಾಜನೇ ಪ್ರವಾಹದಂತೆ ಸತ್ತಿರು ಎದುರಿಸಿ ಬಂದರು ಧ್ವಜವಾರಿಸುವ ಪ್ರವಾಹದಂತೆ ಸತ್ತಿರು ಎದುರಿಸಿ ಬಂದರು ಧ್ವಜವಾರಿಸುವ ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯ ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರ ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಯೇಸುರಾಜನೇ ಮಹಿಮಯ ದೇವ ಮಾರ್ಪಡದ ದೇವ ನಾನಂಬುವ ಬಂದಯೇ ಮಹಿಮಯ ದೇವ ಮಾರ್ಪಡದ ದೇವ ನಾನಂಬುವ ಬಂದಯೇ ಸಂತೈಸುವ ದೇವನೇ ಸಂತೈಸುವ ದೇವನೇ ಸಂತೈಸುವ ದೇವನೇ ಸಂತೈಸುವ ದೇವನೇ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯ ನೀನು ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರ ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಯೇಸುರಾಜನೇ ನೀತಿಯ ಸೂರ್ಯ ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಅನೀತಿಯೇ ಕಾಣಾದವ ನೀತಿಯ ಸೂರ್ಯ ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಅನೀತಿಯೇ ಕಾಣಾದವ ಯೇಸುವೇ ಜ್ಯೋತಿಯಲ್ಲೋ ಯೇಸುವೇ ಜ್ಯೋತಿಯಲ್ಲೋ ಯೇಸುವೇ ಜ್ಯೋತಿಯಲ್ಲೋ ಯೇಸುವೇ ಜ್ಯೋತಿಯಲ್ಲೋ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯ ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರನು ಉನ್ನತನಾದ ಯೇಸುರಾಜನೇ ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯ ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರ ನೀನೇ ಉನ್ನತನಾದ ಯೇಸುರಾಜನೇ ಪ್ರವಾಹದಂತೆ ಸತ್ತಿರು ಎದುರಿಸಿ ಬಂದರು ಧ್ವಜವಾರಿಸುವ ಪ್ರವಾಹದಂತೆ ಸತ್ತಿರು
சந்தைசுவாதேவனே, சந்தைசுவாதேவனே, இயேசுவே ஜோதியல்லோ, இயேசுவே ஜோதியல்லோ, ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ, ನನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ, ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯ ನೀನೇ, ಉನ್ನತನಾದ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, ಆರಾಧನೆಗೆ ಪಾತ್ರ ನೀನೇ, ಉನ್ನತನಾದ ಯೇಸು ರಾಜನೇ. ஆண்டவர் மிகவும் நல்லவரும் பெரியவருமாய் இருக்கிறார். ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು, ದೊಡ್ಡವರು ಆಗಿದ್ದಾರೆ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, உங்க சமூகத்தை விட்டு, உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖವನ್ನ ಬಿಟ್ಟು, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಓಡಲು நான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்க ஓடினாலும் கூட உங்க கரங்கள் என்னை பிடித்துக் கொள்ளும். ನಾನು ಎಲ್ಲೇ ಓಡಿದರೂ ಸಹ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳು ಯಾವಾಗಲೂ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತದೆ. ஆள் கடலிலே நான் தங்கினாலும் கூட, ஆழமான கடலில ಆಳವಾದ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದರೂ ಸಹ அங்கேயும் கூட என்னை நீர் பார்க்கிறீர். ಅಲ್ಲೂ ಸಹ ನೀವು ನನ್ನನ್ನ ನೋಡಿಕೊಂಡು ಇರುತ್ತೀರಾ. ஆண்டவர் விட்டு எங்க ஓட முடியாது. ನಾವು ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿಯೂ ಸಹ ಓಡಲು அவர் விட்டு எங்க ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஓட முடியும்? ನಾವು ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಓಡಲು அவர் ಸಾಧ್ಯ? விட்டு எங்க ஒதுங்க முடியும்? ಅವರಿಂದ ನಾವು ಎಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? அவர் சமூகத்தை விட்டு எங்க நான் செல்ல முடியும்? ಅವರ ಸಮ್ಮುಖವನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? என் மன பாரங்களை அறிந்தவர் அவர் மட்டும்தான். ನನ್ನ ಮನ ಭಾರಗಳನ್ನ ಅರಿತವರು ಅವರೊಬ್ಬರೇ என் ಆಗಿದ್ದಾರೆ. பாவ கட்டுகளை அறுப்பவரும் அவர் ஒருத்தர்தான். ನನ್ನ ಪಾಪ ಕಟ್ಟುಗಳನ್ನ ತೆಗೆದುಹಾಕುವವರು ಅವರೊಬ್ಬರೇ ಆಗಿದ್ದಾರೆ. அவர் மேல சார்ந்திருவது மிகவும் உண்மையானது, அது உத்தமமானது. ಅವರ ಮೇಲೆ ಹೊರಗಿಕೊಂಡಿರುವುದೇ ಬಹಳ ಸತ್ಯವಾದ್ದು, ಬಹಳ ಉತ್ತಮವಾದದ್ದು ಆಗಿದೆ. கைவிடப்பட்ட நிலைமையில, ಕೈ ಬಿಟ್ಟಂತಹ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, உலகத்தில நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிற வேளையில, ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಅಲಿಯುತ್ತಿರುವಂತಹ ಒಂದು ವೇಳೆ, யாருமே இல்லை என்று சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில, ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಕಷ್ಟಪಡುತ್ತಿರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ, அவர் எங்களை தேடி வந்ததை நாங்கள் மறக்க கூடாது. ಅವರು ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದದ್ದನ್ನ ನಾವು ಮರೆಯಬಾರದು. எங்கள் மன பாரங்கள் போக வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சிலுவையை சுமந்தார். ನಮ್ಮ ಮನ ಕಷ್ಟಗಳು ಹೋಗಬೇಕು ಎಂದು ಹೇಳುವಾಗಲೇ ಅವರು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡರು. அவர் சிலுவையை சுமந்த காரணத்தினால்தான் இப்பொழுது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். ಅವರು ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತ ನಿಮಿತ್ತದಿಂದ ಇವಾಗಲೂ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದೇವೆ. இப்படிப்பட்ட இயேசுவை விட்டு எங்க ஓட முடியும்? ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಎಲ್ಲಿ ಓಡಲು ಸಾಧ್ಯ? இயேசு கிறிஸ்துவை விட்டு எங்கவும் ஓட முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இவரை நம்பி என்ன பிரயோஜனம்? ಇವರನ್ನ ನಂಬಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? எல்லாருக்கும் ஆய்கொண்டிருக்கிறது தான் எங்களுக்கும் ஆய்கொண்டிருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಆಗಿಕೊಂಡಿರುವುದೇ ನನಗೂ ಸಹ ನಡೆದುಕೊಂಡು ಬಂದಿದೆ. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் வேற, ಇವಾಗ ನೋಡುತ್ತಿರುವಂತಹ ಕಣ್ಗಳು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿದೆ. வருகிற ஒரு காலங்களில ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்திருப்பத காலங்களை பார்ப்பது வேற. ಈ ಮುಂಬರುವಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸೇರುವಂತಹ ದಿನಗಳು, ಕಾಲಗಳು ಬೇರೆಯಾಗಿದೆ. நாங்கள் மேலானவர்களை யோசித்து நடக்க வேண்டும். ನಾವು ಮೇಲಾಗಿರುವಂತದ ಉನ್ನತವಾಗಿರುವಂತದನ್ನ ನೆನೆಸಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அற்புதமான ஒரு பாடல் சொல்லுகிறது, ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಹಾಡು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, சிலுவையில் எனக்காக உயிர் தந்த இயேசுவை விட்டு நான் எங்க ஓட முடியும்? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜೀವ ಬಿಟ್ಟಂತಹ ಯೇಸುವನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? நல்வழியை செம்மையான வழியிலே காட்டுகிற இயேசுவை விட்டு நான் எங்க ஓட முடியும்? ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವಂತಹ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? இருள் நிறைந்த உலகத்திலே ஒரு ஒளியாக இருக்கிற இயேசுவை விட்டு நான் எங்க ஓட முடியும்? ಕತ್ತಲೆ ತುಂಬಿರುವಂತಹ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? பாவம் நிறைந்திருக்கிற உலகத்திலே என்னை விடுவிக்கிற இயேசுவை விட்டு எங்க ஓட முடியும்? ಪಾಪ ತುಂಬಿರುವಂತಹ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನನ್ನ ಆ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವಂತಹ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಓಡಲು ಸಾಧ್ಯ? எங்கவும் ஓட முடியாது. ನಾನು ಎಲ್ಲಿಗೂ ಸಹ ಓಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அற்புதமான ஒரு பாடலை ಒಂದು பாடுவோம். ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡೋಣ.
என் மனபாரங்கள் அறிந்தவர் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதாமே, உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன். எங்கே நான் ஓடுவேன், எங்கே நான் ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன். என் மனபாரங்கள் அறிந்தவர் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதாமே, என் மனபாரங்கள் அறிந்தவர் நீதாமே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதாமே, உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன். கைவிடப்பட்டு நான் உலகத்தில் அலைந்தேன், அமைத்திட யாரும் இல்ல, திகைப்பினால் தீர்ந்தேன். கைவிடப்பட்டு நான் உலகத்தில் அலைந்தேன், அனைத்திட யாரும் என்று திகைப்பினால் தீர்ந்தேன். என் மனம் பாரம் கொண்ட என் சுமை லகுவாக்கு, என் மனம் பாரம் கொண்ட என் சுமை லகுவாக்கு, சிலுவையில் உயிர் நீத்து என்னை மீட்ட இயேசுவை விட்டு எங்கே நான் ஓடுவேன், எங்கே நான் ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன். என் மனபாரங்கள் அறிந்தவர் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதாமே, என் மனபாரங்கள் அறிந்தவர் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதானே, உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காகவே வாழ்ந்திடுவேன், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன். கைவிடப்பட்டு நான் உலகத்தில் அலைந்தேன், அனைத்திட யாரும் என்று திகழ்த்தினான் நான் என்று. கைவிடப்பட்டு நான் உலகத்தில் அலைந்தேன், அனைத்திட யாரும் என்று திகழ்த்தினான் தீர்ந்தேன். என் மனம் பாரம் கொண்ட என் சுமை லகுவாக்கு, என் மனம் பாரம் கொண்ட என் சுமை லகுவாக்கு, சிலுவையில் உயிர் நீத்து என்னை மீட்ட இயேசுவை விட்டு எங்கே நான் ஓடுவேன், எங்கே நான்
தீபமாக உலகத்தில் ஒளியாக இருள் நீக்கும் தீபமாக உண்மையாய் சேவையாய் வழிகாட்டும் ஒளியை விட்டு எங்கே நான் ஓடுவேன், எங்கே நான் ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன். என் மனபாரங்கள் அறிந்து என் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதானே. என் மனபாரங்கள் அறிந்த என் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதானே. உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன். இருள் நிறைந்த உலகினில் பார்வையற்று அலைந்தேன், வழிகாட்ட யாரும் என்று வாழ்க்கையில் வாடினேன். இருள் நிறைந்த உலகினில் பார்வையற்று அலைந்தேன், வழிகாட்ட யாரும் என்று வாழ்க்கையில் வாடினேன். உலகத்தில் ஒளியாக இருள் நீக்கும் தீபமாக உலகத்தில் ஒளியாக இருள் நீக்கும் தீபமாக உண்மையாய் செவ்வையாய் வழிகாட்டும் ஒளியை விட்டு எங்கே நான் ஓடுவேன், எங்கே நான் ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன். என் மனபாரங்கள் அறிந்தவர் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதாமே. என் மனபாரங்கள் அறிந்தவர் என் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதாமே. உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன். எங்கே நான் ஓடுவேன், எங்கே நான் ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன், எங்கே நான் ஓடுவேன், எங்கே ஒதுங்குவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே நான் செல்லுவேன். என் மனபாரங்கள் அறிந்த என் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதானே. என் மனபாரங்கள் அறிந்த என் இயேசுவே, என் பாவ கட்டுகள் அறுத்தவர் நீதானே. உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக என்றும் வாழ்ந்திடுவேன், உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன், உமக்காக வாழ்ந்திடுவேன்.
நாம் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொண்டு வேதத்திலிருந்து சங்கீத பகுதியிலிருந்து 62ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ಇಂಥ ಸ್ಥಳಗಳಲ್ಲೇ ಕೂತು ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ 62ನೇ ಕೀರ್ತನೆ ಓದೋಣ. ಸಂಗೀತಂ 62, Psalms number 62. 62ನೇ கீர்த்தனை, சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவருடைய மேன்மையிலிருந்து அவரை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ಮಹಿಮೆಯಾದ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த அருமையான வேளையிலே, ಈ ಸುಂದರವಾದ ಸಮಯದಲ್ಲಿ இப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு முழு இதயத்தோடு நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಕೃಪೆಯಿಂದ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಈ ಒಂದು ವೇಳೆಗಾಗಿ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಹೇಳುವಂತಹ ಮಕ್ಕಳಾಗಬೇಕು. அவர் கிருபைக்காக நன்றி சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, ಅವರ ಕೃಪೆಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಹೇಳುವಂತಹ ಮಕ್ಕಳಿಗೆ நிச்சயமான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ನಿಶ್ಚಯವಾದ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. ಅಪೊಸ್ತಲರು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 34 எழுதப்பட்டிருக்கிறது. 34ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு அருள் செய்வேன். ದಾವೀದ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ನಿಶ್ಚಯವಾದ ಕೃಪೆಯನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ. நிச்சயமான கிருபையை ஆண்டவர் அருள் செய்ய போகின்றார். ನಿಶ್ಚಯವಾದ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. எத்தனை அருமையானது, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದದ್ದು, எத்தனை ஆச்சரியமானது, ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದದ್ದು. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலாதது என்று தாவீது சொல்லுகின்றார். ಜೀವಕ್ಕಿಂತ ಕೃಪೆಯು ಮೇಲಾದದು ಎಂದು ಹೇಳಿ ದಾವೀದ அப்படி சொல்ல காரணம் என்ன? ದಾವೀದನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲು ಕಾರಣವೇನು? தாவீது சொல்கிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் தாழ்மையில் இருந்தேன். ನಾನು ತಾಳ್ಮೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. என்னுடைய பின்னணி, என்னுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே நல்லா இல்ல. ನನ್ನ ಒಂದು ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ ನೋಡುವಾಗ ಯಾವುದು ಸಹ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. எனக்கு தகுதி இல்ல, ನನಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, திறமையோ இல்ல, ನನಗೆ ಯೋಗ್ಯತೆಯೂ ಇಲ್ಲ, சம்பந்தமே இல்லாத எனக்கு, ಸಂಬಂಧವೇ ಇಲ್ಲದಂತಹ ನನಗೆ கிருபை கிட்டி வர செய்தார். ಅವರ ಕೃಪೆಯು ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿತ್ತು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ நான் விருப்பப்படல, ನಾನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ, முயற்சி எடுக்கல, ನಾನು ಯಾವುದೇ ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, முயற்சி பண்ணல, கஷ்டப்படல. ಆದರೆ எட்ட முடியாத ಒಂದು ಎಟಕಲು ಸಾಧ್ಯವಿರದಂತಹ உயரத்துக்கு அவருடைய கிருபை என்னை கொண்டு போனது. ಒಂದು ಸ್ಥಾನಕ್ಕೆ ಅವರ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. அந்த கிருபை, ಆ ಕೃಪೆಯು ஏராளமான நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்தது. ಏರಾಳವಾದ ಒಂದು ನನ್ಮೆಗಳನ್ನು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ. கர்த்தருடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாவீது என்று சொல்ற இடத்துல நீங்க நம்மள வெச்சுக்கணும். இப்போ ದಾವೀದನು ಎಂದು ಹೇಳುವಂತ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஏனென்றால், ಯಾಕೆಂದರೆ இன்று நாம் இருப்பது அவருடைய சுத்த கிருபை தான். ಇವತ್ತು ನಾವು ಇರುವುದು ಅವರ ಶುದ್ಧ ಕೃಪೆಯ. தாவீதுக்கு ஏராளமான நன்மை செய்து ದಾವೀದನಿಗೆ ಹೇರಾಳವಾದ ಒಂದು ಒಳ್ಳೆತನವನ್ನು ಮಾಡಿ அலங்கரித்த கிரீடம் சூட்டினார் என்று அவர் சொல்வது போல, ಅಲಂಕೃತವಾಗಿ ಅವರನ್ನ ಇಟ್ಟರು ಎಂದು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ நன்மையும் நன்மையினால் முடிச்சூட்டி இருக்கிறார். ಒಳ್ಳೆತನವು ಅವರನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದೆ. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ಒಂದೊಂದು ಕಾಲದಲ್ಲೂ ಸಹ
ಸಹ ஒவ்வொரு சமயத்திலும் ಒಂದೊಂದು ವೇಳೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ கிருபை அவரை தாங்கியதாக அவர் சொல்லுகின்றார். ಅವರ ಕೃಪೆಯು ಅವರನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡಿತ್ತು ಎಂದು ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. நான் ஆடு மேய்க்கிறவன், ನಾನು ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವವನು, நான் புல்களிலும் மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ಆಡುகளை ಮೇಯ್த்துக் கொண்டே ನಾನು ಹಳ್ಳಗಳಲ್ಲಿ ಅಲೆಯುತ್ತಿದ್ದೇன். ತಗ್ಗುಗಳಲ್ಲಿ ಕಾಡುಗಳಲ್ಲಿ ನಾನು ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸಿಕೊಂಡಿದ್ದೆ. அந்த வனாந்திர பாதையிலே ಆ ಒಂದು ಅರಣ್ಯದ ದಾರಿಯಲ್ಲಿ பயங்கரமான விபத்துக்கள், பயங்கரமான போராட்டங்கள், சிக்கல்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டன. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಆಪತ್ತುಗಳು ನನ್ನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ஆனால் ಆದರೆ என்னை நினைக்கவோ, ನನ್ನನ್ನು ನೆನೆಸಲು, என்னை தேடவோ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳಲು அந்த வனாந்திரத்தில் யாருமே ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ಸಹ ಇರಲಿಲ್ಲ. இதுதான் வாழ்க்கை. ಇದೇ ಜೀವಿತವಾಗಿದೆ. இந்த வனாந்திரத்திலே ಈ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ நாம் சொல்கின்றோம், ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ, என்னை நினைக்கவோ, ನಮ್ಮನ್ನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಲು, என்னை தேடவோ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲು யாருமே இல்லையே. ಯಾರು ಸಹ ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳಿ அதுதான் அவரும் சொல்றாரு. ಅದೇ ಅವರು ಸಹ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த வேளையிலே ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ நான் கற்றுக்கொண்ட ஒரு கிண்ணறத்தை எடுத்துக்கொண்டு ಅವನು ಕಲಿತುಕೊಂಡಂತಹ ಒಂದು ಆ ಕಿನ್ನರಿ ವಾದ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு மரத்தின் கிளை மேல் உட்கார்ந்து ಒಂದು ಮರದ ಒಂದು ರಂಬೆಯ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡು என் தேவனை முழு இதயத்தோடு பாடி துதித்து புகழ ஆரம்பித்தேன். ನನ್ನ ದೇವರನ್ನ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಸ್ತುತಿಸಿ ಅವರನ್ನ ಹಾಡಿಕೊಂಡಾಡಿದರು. நான் அவரை புகழுகிறதே, ನಾನು ಅವರನ್ನ ಹೊಗಳುವುದನ್ನ, நான் அவரை பற்றி பாடுகிறதே, ನಾನು ಅವರ ಬಗ್ಗೆ ಹಾಡುವುದನ್ನ என்னை சுற்றிலும் இருக்கிற ஆடுகளும் இயற்கைகளும் தான் கேட்டிருக்க ನನ್ನ வேண்டும். ಸುತ್ತಲೂ ಇರುವಂತಹ ಹಾಡುಗಳು, ಅಲ್ಲಿರುವಂತಹ ಗಿಡಗಳು ಮಾತ್ರವೇ அந்த வேளையிலே ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ அவருடைய கிருபை என்னை தெரிந்து கொண்டதை நான் தெரிந்து கொண்டேன். ಅವರ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದನ್ನ ನಾನು ಅರಿತುಕೊಂಡೇನು. தீர்க்கதரிசியாக சாமுவேல் எங்கள் வீட்டிற்கு வந்தார். ಪ್ರವಾದಿಯಾದ ಸಾಮುಯೇಲನು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು. அவர் வந்த பொழுது ಅವರು ಬಂದ ನಂತರ ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஒருவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னதாக அவர் சொன்னார். ಈ ದೇವರು ಈ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ಅವರು ಹೇಳಿದರು. என்னுடன் பிறந்தவர்கள் ನನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಿದವರು நல்ல தோற்றம் உள்ளவர்களாகவும், ತುಂಬಾ ಬಲಿಷ್ಠರಾಗಿಯೂ, வீரமுள்ளவர்களாகவும், ವೀರರಾಗಿಯೂ, படித்தவர்களாகவும், ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನ ಹೊಂದಿದವರಾಗಿ பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க. ಅವರು ನೋಡುವುದಕ್ಕೂ ಸಹ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದರು. இப்பேற்பட்ட வேளையிலே ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ சாமுவேல், தீர்க்கதரிசி சாமுவேல் எங்க வீட்டிற்கு வந்த பொழுது ಪ್ರವಾದಿಯಾದ ಸಾಮುಯೇಲನು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಾಗ என்னுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவராக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இவர்தானா 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 என்று. ನನ್ನ ಸಹೋದರರು ಎಲ್ಲರನ್ನು ಸಹ ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗಿ ಕರೆದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರು, ಇವರಾ 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 ಎಂದು ಹೇಳಿ. ஆனால் என்னையோ ಆದರೆ ನನ್ನನ್ನು வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தார்கள். ಬಲವಂತದಿಂದ ಅವರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ. என்ன ஆச்சரியம்! ಏನು ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿ. வனாந்திரத்தில் நான் இருந்த பொழுது, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ, அந்த மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த வேளையிலே ಆಡುಗಳನ್ನ ಕುರಿಗಳನ್ನ ನಾನು ಮೇಯಿಸುವಾಗ என் தகப்பன் என்னை பராமரித்தார். ನನ್ನ ತಂದೆಯು ನನ್ನನ್ನ பராமரித்தார்னா ಸಂದರ್ಶಿಸಿದರು. என்னுடைய சகோதரர்கள் ನನ್ನ ಸಹೋದರರು என்னை அரவணைத்ததையோ, ನನ್ನನ್ನ ವಿವರಿಸಿದ್ದನ್ನ, அரவணைச்சமே என்னை ஆறுதல் படுத்துவதோ, ನನ್ನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡರು. ಇಲ್ಲ என்றால் ಇಲ್ಲದಿದ್ದರೆ குடும்பத்திலே ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஒரு மகா சந்தோஷமோ, ಮಹಾ ಸಂತೋಷವು, இல்ல மதிப்போ, ಇಲ್ಲ மதிப்பு respect, ಮರ್ಯಾದೆಯೋ, இதெல்லாம் நான் ரொம்ப பெறவே இல்லை. ಇದೆಲ್ಲವನ್ನು ಸಹ ನಾನು ಇಚ್ಛೆ ಪಡಲಿಲ್ಲ. நான் தனியாக இருந்தவன், ನಾನು ಒಂಟಿಯಾಗಿ ಇದ್ದವನು. ஆனால் என்னோடு கூட இருந்தது தேவ கிருபை. ಆದರೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದದ್ದು ದೇವರ ಕೃಪೆಯು. அந்த கிருபை ಆ ಕೃಪೆಯು என்னை அழைத்து வரச் செய்தது. ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿತ್ತು. அந்த வேளையிலே ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ அவர்கள் எல்லார் முன்னிலையிலும் ಅವರ ಎಲ್ಲರ ಎದುರಲ್ಲಿಯೂ ಸಹ கர்த்தர் என்னை அபிஷேகிக்க வண்ணமாக தீர்க்கதரிசியான சாமுவேலுக்கு சொன்னார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಯಾದ ಸಾಮುವೇಲಿಗೆ ಹೇಳಿದರು. என்ன ஆச்சரியம்! ಏನು ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿ. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, தள்ளப்பட்ட நம்மை ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತಹ ನಮ್ಮನ್ನ அவர் கிருபையோட சமூகத்துக்கு அழைத்து வந்து ಅವರ ಕೃಪೆಯ ಅವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றப் போவதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಮ್ಮನ್ನ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ இந்த ಹೇಳಿ நம்முடைய சூழ்நிலையை பார்த்தோம், ಇವತ್ತು ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶವನ್ನ ನೋಡುವಾಗ, எதிர்மறையார்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டோம், ಎದುರು ಇರುವಂತವರು ನಮಗೆ ಮಾತನಾಡುವುದಂತ ಕೇಳುವಾಗ, சுற்றில் இருக்கிறவர்கள் பேசுவதை கேட்டோம், ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಕೇಳುವಾಗ அவரை துதிப்பதை நாம் விட்டுவிடக் கூடாது. ಅವರನ್ನ ಸ್ತುತಿಸುವುದನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. என்னாலும் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் ಯಾವಾಗಲೂ ಸಹ ನಾವು
காலமெல்லாம் துதிப்பேன் என்று உள்ளத்திலேயே ஒரு பொருத்தனை செய்த ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ಸತತವಾಗಿ ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಕಾಲವೆಲ್ಲ ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಅರಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ மேன்மையான ஐசக்கின் கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ಮಹಿಮೆಯಾದ ಒಂದು ಐಶ್ವರ್ಯದ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. இந்த கிருபையை ಈ ಕೃಪೆಯನ್ನ தகுதியோ ಅರ್ಹತೆಯೋ, நம்முடைய தகுதி எப்படி இருக்குது, நம்முடைய பின்னணி, ನಮ್ಮ ಒಂದು ಅರ್ಹತೆಯನ್ನ ನೋಡಿ ಅಥವಾ ನಮ್ಮ ಒಂದು ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಅನ್ನ ನೋಡಿ, நம்முடைய திறமைய பார்த்து, ನಮ್ಮ ಒಂದು திறமைனா எல்லாத்துலயும் சாத்தியம் உள்ளவங்க சொல்றது, ನಮ್ಮ ಒಂದು ಅರ್ಹತೆಯನ್ನ நம்முடைய செல்வாக்க பார்த்து, ನಮ್ಮ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವನ್ನ ನೋಡಿ, பொறாமை கொண்டோ, ಒಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದ சதி திட்டங்கள் ಕೆಟ್ಟ ಒಂದು திட்டங்கள் ಆಲೋಚನೆಗಳಿಂದ இவையெல்லாம் நம்மளை விட்டு கிருபை எடுத்து போட முடியாது. ಇವೆಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಕೃಪೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவனுடைய கிருபையை நம்மை விட்டு யாராலும் விலக்க முடியாது. ದೇವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮಿಂದ ಕಿತ್ತುಕೊಳ್ಳಲು ಯಾರಿಂದಲೂ ಸಹ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதம் சொல்கிறது, ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಎಷ್ಟು ಒಂದು ಅಂತರವಿದೆಯೋ அவ்வளவு தூரம், ಅಷ್ಟು ಅಂತರ, அவ்வளவு அளவு, ಆ ಒಂದು ಅಳತೆಗೆ எண்ண முடியாத அளவு, ಎಣಿಸಲು ಅಸಾಧ್ಯ, ஆராய முடியாத அளவு, ಎಣಿಸಲು ಆಗದ ಒಂದು ಅಳತೆ கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ಅವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದೆ. அதனால் இந்த கிருபையிலே ಅದರಿಂದಲೇ ಈ ಕೃಪೆಯು தேவனை நடத்தி வருகிறார் என்று தாவீது சொல்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂದು ದಾವೀದನು அவருடைய கிருபை தான் என்னை தேற்றுகிறது, ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ನನ್ನ ಸಂತೈಸುವಂತ, அவர் கிருபை தான் என்னை வழி நடத்துகின்றது, ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ನನ್ನ ದಾರಿ ತೋರಿಸಿ ನಡೆಸುವಂತ, அவர் கிருபை தான் என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குகிறது, ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ನನ್ನ ಕಾಲುಗಳು ಎಡವುವಾಗಲ್ಲ ಅದು ನನ್ನನ್ನು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುವಂತ, அவர் கிருபை தான் என் நம்பிக்கையின் நங்கூரமாயிருக்கிறது. ಕೃಪೆಯೇ ನನ್ನ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಅಂಗುರವಾಗಿದೆ. நான் இப்படி இருக்கும் வேளையிலே, ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, அவர் என்னை அபிஷேகித்து சென்ற பிறகு கூட, ಅವರು ನಮ್ಮನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿ ಹೋದ ನಂತರವೂ ಸಹ மீண்டும் நான் ஆடு மேய்க்கிற வேலைக்குத்தான் சென்றேன், ಮತ್ತೆ ನಾನು ಆಡು ಮೇಯಿಸುವಂತ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿ குறித்த காலம் வரையிலும் ತಕ್ಕ ಸಮಯ ಬರುವ ತನಕ நம் வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ தேவன் நியமித்த நாட்களில் தான் ದೇವರು ನೇಮಿಸಿರುವಂತಹ ಕಾಲಗಳಲ್ಲಿ அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க போகின்றோம். ನಡೆಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அப்படி ஆடு மேய்த்திருந்த பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಆಡುಗಳನ್ನು ಮೇಯಿಸುವಂತಹ என் ವೇಳೆಯಲ್ಲಿ சகோதரர்கள் சென்று நீண்ட நாள் வராதபடியால் ನನ್ನ ಸಹೋದರಗಳನ್ನು ಕಳಿಸಿ ನಾನು ಬರದ ರೀತಿಯಲ್ಲಿ என் சகோதரருடைய நலன் விசாரிக்க ನನ್ನ ಸಹೋದರರ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ವಿಚಾರಿಸಲು என்னை என் தகப்பன் அனுப்பினார். ನನ್ನ ತಂದೆಯು ಅಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. என் சகோதரர்களை உன் சகோதரர்களை பார்த்து ತನ್ನ ಸಹೋದರಗಳನ್ನು ನೋಡಿ நலம் விசாரித்து ಅಲ್ಲಿ ಅವರ ಬಗ್ಗೆ ವಿಚಾರಿಸಿ ஒரு அடையாளத்தை கொண்டு வர தகப்பன் சொன்னார். ಗುರುತನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಹೇಳಿ ತನ್ನ ತಂದೆಯು ಅವರಿಗೆ ಹೇಳಿದರು. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ತಂದೆಯ ಒಂದು ಮಾತಿಗೆ ಅವರು ವಿಧೇಯತ್ವವನ್ನು என் ತೋರಿ சகோதரர்களை தேடிக்கொண்டு போனேன். ತನ್ನ ಸಹೋದರಗಳನ್ನು ಅವರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದರು. நான் போன வேளையிலே ಹೋದಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ அந்த இடத்திலே ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ எதிர்பாராத யுத்தத்தை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ಅಲ್ಲಿ ಎದುರು ನೋಡಲು ಆಗಲಾಗದ ಒಂದು ಯುದ್ಧವನ್ನು ನಾನು ಸಂಧಿಸಿದೆ. எகிப்தின் ராணுவம் சூழ்ந்திருக்க ಐಗುಪ್ತದ ಒಂದು ಸೈನ್ಯವಾಲಿ ಸುತ್ತಿಕೊಳ್ಳಲು தேவ பிள்ளைகள் நடுநடுங்க ದೇವರ ಮಕ್ಕಳು ನಡುಗುತ್ತಾ நானோ தைரியமாகி போய் களத்தில் இறங்க ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ಆ ಒಂದು ಅಂಗಳದಲ್ಲಿ ನಿಂತು கர்த்தருடைய கிருபை என்னை நடத்தியதை பார்க்கின்றேன். ದೇವರ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ್ದನ್ನು ನಾನು ನೋಡಬಹುದು. எல்லாரும் பயந்தார்கள், ಎಲ್ಲರೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟರು. ஆனால் நானோ ಆದರೆ ನಾನು கர்த்தருக்குள் தைரியமாயிருந்தேன். ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಧೈರ್ಯದಿಂದ ಇದ್ದೆ. கர்த்தர் என்னை யுத்த களத்தில் இறக்கினார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಯುದ್ಧದ ಒಂದು ಅಂಗಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. ராட்சசனாக கோலியாத் வந்த பொழுது ರಾಕ್ಷಸನಾದ ಗೋಲಿಯಾತನು ಬಂದಾಗ நான் அவனுக்கு பயப்படவே ನಾನು இல்லை. ಅವನಿಗೆ ಭಯವನ್ನು ಪಡಲಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் கிருபை என்னை தாங்குகிறதை நான் உணர்ந்தேன். ಅವರ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದನ್ನು ನಾನು ಅಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದೆನು. அதனால் ಅದರಿಂದಲೇ தைரியத்தோடு யுத்தம் செய்ய ಧೈರ್ಯದಿಂದ ನಾನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಲು ஒரு சின்ன கல் எனக்கு போதுமாக கர்த்தர் நினைத்தார். ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಲ್ಲು ನನಗೆ ಸಾಕು ಎಂದು ಹೇಳಿ ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ கல்லல்ல முக்கியம், ಕಲ್ಲೆಲ್ಲ அது ಮುಖ್ಯವಾದದ್ದು, பின்னணியில் இருந்த தேவ வல்லமைதான் முக்கியம். ಅದರ ಹಿಂದೆ ಇದ್ದಂತಹ ದೇವರ ಒಂದು ಶಕ್ತಿಯೇ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. அவருடைய வல்லமை எனக்கு இருக்கும் பொழுது ಅವರ ಶಕ್ತಿಯು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ எனக்கு ಇರುವಾಗ எந்த பட்டயமும் வேண்டாம், ನನಗೆ ಯಾವ ಒಂದು
ಈಟಿಯೂ ಬೇಡ, பயிற்சியும் வேண்டாம். ನನಗೆ ಯಾವ ಒಂದು பயிற்சினா ಒಂದು ಅಭ್ಯಾಸವೂ ಬೇಡ. கர்த்தர் ஒருவர் எனக்கு போதும் என்று ದೇವರು ಒಬ್ಬರೇ ನನಗೆ ಸಾಕು ಎಂದು ಹೇಳಿ நான் யுத்தம் புரிந்த வேளையிலே ನಾನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದ ವೇಳೆಯಲ್ಲಿ ஜெயத்தை மாபெரும் ஜெயத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯವನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ எனக்குள் தேவன் கொடுத்த கிருபை வெளிப்பட்டு விட்டது. ನನ್ನೊಳಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತಹ ಒಂದು ಕೃಪೆಯು ಪ್ರಕಟವಾಯಿತು. என் தகப்பன் கேட்டார், ನನ್ನ ತಂದೆಯು ಕೇಳಿದರು, என் சகோதரத்திலிருந்து ஒரு அடையாளத்தை. ನನ್ನ ಸಹೋದರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗುರುತನ್ನ. ஆனால் நானோ ಆದರೆ ನಾನು கோலியாத்தின் தலையை வெட்டி போட்டு ಗೋಲಿಯಾತನ ತಲೆಯನ್ನು ನಾನು ಕತ್ತರಿಸಿ இஸ்ரவேல் நாட்டுக்கே ஒரு அடையாள சின்னமாக கொண்டு வந்தேன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಂದು ಜನಾಂಗಕ್ಕೆ ನಾನು ಒಂದು ಗುರುತಾಗಿ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. தேவ பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையில் கூட ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ இன்று நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்ன? ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗಿದೆ? இப்படி ஜெபிக்கிறோமே, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? ஏன் ஆண்டவரே ಯಾಕೆ ದೇವರೇ எங்க பார்த்தாலும் ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸಹ கண்ணீரின் செய்தி, ಕಣ್ಣೀರಿನ ಒಂದು மரணத்தின் ಸಂದೇಶಗಳು, செய்தி, ಮರಣದ ಸಂದೇಶಗಳು, வியாதி அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே. ವ್ಯಾಧಿಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಾ நாங்கள் ಇದೆ. பாவம் செய்தோம். ನಾವು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. ஒருவேளை தேவனுடைய ஆலயத்திலே ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் நடத்திருப்போமானால், ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಡೆಸುವುದಾದರೆ உம் பாதத்திலே பணிந்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾವು ಗೋಳಾಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. மனம் இறங்கும் ஆண்டவரே. ನೀವು ಮನ ಮರುಗಿದ್ದೀರಿ. ஒருவரால் தான் ನಿಮ್ಮ ಒಬ್ಬರಿಂದಲೇ இதிலிருந்து எங்களை மீட்க முடியும். ಇದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯ. கிருபையின் காலம் ಕೃಪೆಯ ಕಾಲವು தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியா ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ನಿಮಿತ್ತದಿಂದ எந்த கோலியா தேவ பிள்ளைகளை பயமுறுத்தினானோ, ಯಾವ ಗೋಲಿಯಾತನು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಭಯಪಡಿಸಿದನೋ, ராட்சசான கோலியாத்தை முறியடிக்க தேவ பிள்ளைகளை பயன்படுத்தியது போல ರಾಕ್ಷಸನಾದ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಅವರು ಸರ್ವನಾಶ ಮಾಡಲು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. உம்முடைய கிருபையால் எங்களை நீ நிரப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾದೆ. நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தருளும் அப்பா. ನೀವು ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡಿ ತಂದೆ. மாபெரும் வெற்றியை கண்டார். ಒಂದು ಮಹಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಜಯವನ್ನು ನೋಡಿ அந்த வேளையில் கூட ಆ ವೇಳೆಯಲ್ಲೂ ಸಹ அவன் சூழ்நிலை ಅವನ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯು அரண்மனையில் உட்கார வைக்கவில்லை. ಅರಮನೆಯಲ್ಲಿ ಅವನನ್ನ ಕೂರಿಸಲಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನೆಂದರೆ ராஜாவுக்கு இவன் மேல் பொறாமை வந்தது. ರಾಜನನ್ನ ನೋಡುವಾಗ ಇವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಬಂದಿತು. அந்த பொறாமையினால் ಆ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚಿನಿಂದ என்னை கொல்ல சவுல் என்னை ஏற்பாடு செய்தார். ನನ್ನನ್ನು ಸಾಯಿಸಲು ಸೌಲನು ಒಂದು ಏರ್ಪಡಿಸಿದನು. என்னை பின்தொடர்ந்தார்கள், ನನ್ನನ್ನು ಹಿಂತಟ್ಟಿ ಬಂದರು. ஆனால் என்னை தொட முடியவில்லை. ಆದರೆ ನನ್ನನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಲು காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. ಅವರ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡಿತ್ತು. எத்தனையோ தடவை ಎಷ್ಟೋ ಬಾರಿ நான் அவர் கையில் சிக்கிக்கொள்ளும் வேளையெல்லாம் ನಾನು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲೆಲ್ಲ கர்த்தர் என்னை தப்புவித்தது அவருடைய கிருபை. ದೇವರು ನನ್ನನ್ನು ಅವರಿಂದ ತಪ್ಪಿಸಿದ್ದು ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿತ್ತು. என் கையிலேயே ராஜாவை ஒப்பு கொடுத்த பொழுது ನನ್ನ ಕೈಯಲ್ಲೇನೆ ರಾಜನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡ சவுலை தொடாதபடிக்கு ಸೌಲನನ್ನು ಮುಟ್ಟದ அவர் ರೀತಿಯಲ್ಲಿ அபிஷேகித்தவர் என்று எச்சரித்தது உம்முடைய கிருபப்பா. ಅವರು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂದು ಹೇಳಿ ಎಚ್ಚರಿಸಿದ್ದು ನಿಮ್ಮ ಒಂದು ಕೃಪೆ. தேவ பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையிலே ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತಹ ನಮ್ಮ தாவீது ಜೀವಿತದಲ್ಲಿ சொல்கிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் வாழ்க்கை சூழ்நிலை போராட்டங்களிலே ನನ್ನ ಜೀವಿತದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳ ಒಂದು ಹೋರಾಟದಲ್ಲಿ அவருடைய கிருபை அல்லவா என்னை மீட்டது. ಅವರ ಕೃಪೆಯೆಲ್ಲವೂ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದು. அவருடைய கிருபையினால் ಅವರ ಕೃಪೆಯಿಂದ நான் அரண்மனைக்கு வந்து நான் ராஜாவான பொழுது ನಾನು ರಾಜ ಆದ ನಂತರ என் மகனே எனக்கு விரோதமாய் எழும்பினான். ನನ್ನ ಮಗನೇ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತ என்னுடன் இருந்த நண்பனை அவருக்கு ஒத்துமையாக வைத்துக் கொண்டான். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಂತಹ ಹೆಂಡತಿಯು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ நண்பன் நண்பன் ஃப்ரெண்ட் ತನ್ನ நண்பனை ನನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದಂತಹ ஆனால் ஆண்டவரோ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಮಾಡಿದನು. ಆದರೆ ದೇವರು அவனுடைய வாயின் வார்த்தைகளை அபந்தமாக சொல்லத்தக்கதாக செய்தார். ಅಬಂಧವಾಗನ ಬೇರೆ ಮಾದಿ ಮಾற்றி சொன்னார். ಅವರ ಬಾಯಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಮಾಡಲು ಹೇಳಿದರು. ಕಾರಣವೇನು? கிருபை எனக்கு போதுமா, ಅವರ ಕೃಪೆಯು ನನಗೆ ಸಾಕು ಎಂದು. என் மகனுடைய வாழ்க்கையிலே ನನ್ನ ಮಗನ ಜೀವಿತದಲ್ಲಿ அவன் எவ்வளவுதான் என்னை துரத்த நினைத்தாலும் ಅವನು ಎಷ್ಟೇ ನನ್ನನ್ನು ಅಳಿಸಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಿದರೂ ಸಹ கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. ದೇವರ ಕೃಪೆಯು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ. நான் அவனுக்கு பயந்து போகும் வேளையிலே ನಾನು ಅವನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಓಡುವಾಗ எனக்கு விரோதமாக பல கேலியாக பேசினார்கள். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಗೇಲಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ஆனாலும் ಆದರೂ ಸಹ
கோபம் கொள்ளாமல் அவர் கிருபையில் காத்திருந்தேன். ಕೋಪಗೊಳ್ಳದೆ ನಾನು ಅವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಕಾತಿದ್ದೆ. கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತದಿಂದ எனக்கு அரசனாக மாற்றினார். ನನ್ನನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ. கர்த்தருடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஊழியம் செய்வது முக்கியமல்ல, ಸೇವೆ ಮಾಡುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ. பல பிரச்சனைகள் மத்தியிலும், ಎಷ್ಟೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ, வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலும் ನಮ್ಮ ಜೀವಿತದ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಸಹ கிருபை நம்மளை தாங்குகிறதா என்று பார்க்க வேண்டும். ಅವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುವುದಾ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕು. எந்நாளும் அவர் கிருபையில் முழுகி இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಸಹ ಅವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ಮುಳುಗಿರುವಂತವರಾಗಿರಬೇಕು. தாவீது சொல்லுகின்றார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தும் ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದರೂ ಸಹ அவரை விட்டு விலகுகிற ஒரு காரணத்தினால் ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ಕಾರಣದಿಂದ வேதனை கொண்டேன். ನಾನು ವೇದನೆಯನ್ನು அதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, எல்லாரும் யுத்தத்துக்கு சென்ற பொழுது ಎಲ್ಲರೂ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ நானோ பிரியத்தில் பாவத்திற்கு இடம் கொடுத்தேன். ನಾನು ಮೇಲಂತಸ್ತಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಬರಮಾಡಿದೆ. என் பாவம் இன்னும் என்னை இருளுக்கு தள்ளியது. ನನ್ನ ಪಾಪವು ಇನ್ನು ನನಗೆ ಕತ್ತಲೆ ಒಳಗೆ ತಳ್ಳಿತು. மீண்டும் பாவத்தை செய்ய துணிந்தேன். ಮತ್ತೆ ಆ ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಲು ಮತ್ತೊಂದು ಪಾಪವನ್ನು அந்த ಮಾಡಿದೆ. வேளையிலே ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ என்னை மீட்டெடுத்தது அவர் கிருபை அல்லவா? ರಕ್ಷಿಸಿದ್ದು ಅವರ ಕೃಪೆಯಲ್ಲವಾ? நான் அவரை நோக்கி விண்ணப்பித்தேன். ನಾನು ಅವರನ್ನು ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪಿಸಿಕೊಂಡೆನು. என்னை உம்மை விட்டு தள்ளி விடாதிரும் ஆண்டவரே என்று கெஞ்சினேன். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಬೇಡಿ ಎಂದು ಹೇಳಿ ನಾನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ தேவ மனுஷ தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். ಪ್ರವಾದಿಯಾದ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಹೇಳಿದಂತಹ ಮಾತಿಗೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಿ என் ನಡೆದೆ. உள்ளம் குற்றப்பட்ட பொழுது ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಅದು ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯು ಚುಚ್ಚುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ தேவ சமூகத்திலே கதறி கதறி அழுதேன். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಆ ಗೋಳಾಡಿ ಅತ್ತೆನು. இரக்கமுள்ள என் தேவன் ಕರುಣೆ ಉಳ್ಳಂತಹ ನನ್ನ ದೇವರು மீண்டும் ஒரு கிருபை எனக்கு கொடுத்து ಮತ್ತೆ ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟು அழிவுக்கு மீட்டெடுத்து ನನ್ನನ್ನ ನಾಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿ என்னை மன்னித்தவராயிருந்தார். ಕ್ಷಮಿಸುವಂತಹ ದೇವರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ நான் அழிந்து போகும் வேளையிலே ನಾನು ನಾಶವಾಗುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ என்னை ரட்சித்தவரும் அவர்தான். ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದು நான் ಅವರಾಗಿದ್ದಾರೆ. ராஜாவான உடனேயே ನಾನು ರಾಜವಾದ ತಕ್ಷಣವೇ இஸ்ரவேல் ஜனங்களை தொகை என்ன செய்தேன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ನಾನು எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு என்ன சொல்றேன். ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಗೆಣಿಸಿ ನೋಡಿದೆನು. எனக்கு எச்சரித்தார்கள் வேண்டாம் என்று. ನನಗೆ ಎಚ್ಚರಿಸಿದರು ಅದನ್ನು ಮಾಡಬೇಡವೆಂದು ಹೇಳಿ. ஆனால் சாத்தானின் கிரியையினால், ಆದರೆ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ என் எண்ணங்கள் ನನ್ನ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳು என்ன வேண்டும் என்று அடத்தோடு இருந்தேன். ಅದನ್ನು ಗೆಣಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ನಾನು ನಿರ್ಧಾರವನ್ನ ಮಾಡಿದೆ. அந்த வேளையிலே ಆ ವೇಳೆಯಲ್ಲಿ தேவ கோபாக்கினை என் மேல் இறங்கி விட்டது. ದೇವರ ಕೋಪದ ಅಗ್ನಿಯು ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯಿತು. அந்த கோபாக்கினை ಆ ಕೋಪದ ಜ್ವಾಲೆಯು இஸ்ரேல் தேசத்திற்கே ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನ பயங்கரமான விளைவை உண்டாக்கியது. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಬಾಧೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಒಂದು ನಾளாக புஸ்தகம் ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 21வது அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்திலே 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கர்த்தர் கொள்ளை நோயை அனுமதித்து விட்டார். ದೇವರು ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಅವರು ಕಳುಹಿಸಿದರು. எவ்வளவு வேதனை பாருங்க. ಎಷ್ಟು ವೇದನೆ ನೋಡಿ. இதெல்லாம் இருக்கிறது அந்த கொள்ள வியாதியில தான். ಇವತ್ತು ನಾವು ಇರುವುದು ಸಹ ಆ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದ. அந்த கொள்ள வியாதி போக யார் காரணம் பாருங்க. ಆ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿ ಹೋಗಲು ಯಾರು ಕಾರಣವೆಂದು. எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க தெரியுங்களா? ಎಷ್ಟು ಜನರು ಸತ್ತು ಹೋದರು அந்த ಗೊತ್ತಾ? கொள்ளை நோயினால் ಆ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದ 70,000க்கு மேல ಜನங்க செத்து போயினாக்குறாங்க. 70,000 ಜನರು ಸತ್ತು ಹೋದರು. ಆದರೆ கர்த்தர் 15 அதிகாரத்துல ரொம்ப அழகா இருக்குது. 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கையை எடுத்து விடு. ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು பாருங்க, எடுத்து படிச்சு பாருங்க. நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினாலும் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விடுமட்டும் கொடிய வியாதியால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோரோமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரம். அதெல்லாம் வேண்டாம். 14 படிமா. விட்டு 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 அழகா. ಆಗ ಯೆಹೋವನು ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಬರಮಾಡಿದನು. ಫಸ್ಟ್ என்ன பண்ணாரு? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಏನು ಮಾಡಿದರು? ವ್ಯಾಧಿயை ವರ வைத்தார். ಅವರು ವ್ಯಾಧಿಯನ್ನು ಬರಮಾಡಿದರು. என்ன வியாதி? ಏನು ವ್ಯಾಧಿ? கொள்ளை வியாதி. ಮರಣಕರ ವ್ಯಾಧಿ. இந்த வியாதியினால் ಈ ವ್ಯಾಧಿಯಿಂದ எத்தனை பேர் இறந்தாங்க? ಅವರಲ್ಲಿ 70,000 ಜನರು ಸತ್ತರು. எவ்வளவு பேர் செத்துட்டாங்க? ಎಷ್ಟು ಜನರು ಸತ್ತರು? ஆண்டவர் என்ன பண்றாரு? ದೇವರು ಏನು 15வது அதிகாரத்துல 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅವರು
15 படிமா. ದೇವರು ಎರೆಸಲೋಮನ ಸಂಹರಿಸುವುದಕ್ಕೆ ದೂತನನ್ನು ಕಳುಹಿಸಿದನು, ಆದರೆ ಆ ದೂತನು ಸಂಹರಿಸುವುದಕ್ಕಾಗದೆ ಯೆಹೋವನು ಅದನ್ನು ಕಂಡು ಆ ಕೇಡಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಸಂಹಾರಕರ ದೂತನಿಗೆ ಸಾಕು, ನಿನ್ನ ಕೈಯನ್ನ ಹಿಂದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೋ ಎಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. அதுதான் இனி நமக்கு நடக்கணும். ಅದೇ ಇವತ್ತು ನಮಗೆ ನಡೆಯಬೇಕು. போதும், ಸಾಕು, உன் கையை எடுத்து விடு, ಕೈಗಳನ್ನ ಹಿಂದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೋ. அதே தேவன் இன்றும் ஜீவிக்கின்றார். ಅದೇ ದೇವರು ಇವತ್ತು ಸಹ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுங்களா? ಅವರು ಏನು ಮಾಡಿದರು ಗೊತ್ತಾ? தேவனுடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்தார்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாமும் பாவம் செய்திருக்கலாம். ನಾವು ಸಹ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ. நாமெல்லாரும் பாவிகள் தான். ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಪಾಪಿಗಳು. ஒருவனும் நீதிமான் அல்ல. ಒಬ್ಬರು ಸಹ ನೀತಿವಂತರಲ್ಲ. மனஸ்தாபப்படுகிற தேவனண்டையில் வேண்டுவோமானால், ಆದರೆ ಮನಸ್ತಾಪ ಪಡುವಂತಹ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಬೇಡುವಾಗ, உன் கையை எடுத்து விடு என்று தேவ சத்தம் கேட்கும் நாளிலே, ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುಬಿಡು ಎಂದು ದೇವರ ಶಬ್ದವು ಕೇಳುವಂತಹ ವೇಳೆ, இந்த அழிவுக்கு இந்த உலகம் தப்புவிக்க போகிறது. ನಾಶದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இதை தப்புவிக்க வேண்டுமானால், ಇದನ್ನು ತಪ್ಪಿಸಬೇಕಾದರೆ இனி வரும் நாட்களிலே ಮುಂಬರುವಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ மனுஷனுக்கு நல்லவன் என்ற வாழ்க்கை வேண்டாம். ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಳ್ಳೆಯವರು ಎನ್ನುವ ಜೀವಿತ, ஊழியத்திலே மனுஷ பார்வையிலே நாம் நல்லவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டாம். ಸೇವೆಯ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ನಾವು ஒவ்வொரு காரியத்திலும் ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಸಹ அவருக்கு பயந்து ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು இதயத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் நாம் ಅವರ இருப்போமானால், ಹೃದಯಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾಗುವಂತ ಒಂದು ಮಗುವಾಗಿ ನಾವಿರಬೇಕು. எப்படி தாவீது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மகனாய் மாறினாரோ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದಾವೀದನು ದೇವರಿಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರವಾದ ಮಗನಾಗಿ ಅವನು ಮಾರ್ಪಟ್ಟನು, இதயத்தின் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் மாறிவிட்டார். ದೇವರ ಒಂದು ಹೃದಯಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಿಯವುಳ್ಳ ಮಗನಾಗಿ ಅವನು ಮಾರ್ಪಟ್ಟನು. இந்த நாட்களிலே ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ இன்று அடைக்கப்பட்ட இந்த கூடாரத்தில் இருக்கின்றோமே, ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತಹ ಈ ಒಂದು ಗುಡಾರದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. சபைகள் திறக்கப்படவில்லை, ಸಭೆಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ, போராட்டத்தில் தான் இருக்கிறோம். ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியிலே ಈ ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ கர்த்தர் சொல்கிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் ஜெபம் உண்மையாயிருக்குமானால் ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಸತ್ಯವಾಗಿದ್ದರೆ சங்கார தூதன் கையை கர்த்தர் இனி எடுத்து போட்டு விடுவார். ಸಂಹರಿಸುವಂತಹ ದೂತನು ತನ್ನ ಕೈಗಳನ್ನ அது சீக்கிரமாக இனி நடக்க போகிறது. ಬೇಗನೆ ಅದು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அது நடக்க வேண்டுமானால் ಅದು ನಡೆಯಬೇಕಾದರೆ கர்த்தருக்கு பிரியமுள்ள இதயமாய் தேவ பிள்ளைகள் மாற வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಹೃದಯವಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಮಾರ್ಪಡಬೇಕು. புறஜாதியானல்ல, ಅನ್ಯ ಜನರಲ್ಲ, அவர் நாமம் தரிக்கப்பட்ட ಅವರ பிள்ளைகள், ನಾಮವನ್ನು ಧರಿಸಿದಂತಹ ಮಕ್ಕಳು, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது ಅವರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವಂತಹ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. தாவீதை நினைவு கூர்ந்த தேவன் ದಾವೀದನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡಂತಹ ದೇವರು இனி வரும் நாட்களிலே ಬರುವಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸಹ நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை ನಮ್ಮ கேட்பார். ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿ, ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ தேவன் மகா மகா இரக்கமுள்ள தேவன். ದೇವರು ಮಹಾ 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 ಕರುಣೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய கிருபை எந்நாளும் நமக்கு இருக்கிறது. ಅವರ ಕೃಪೆಯು ಎಂದೆಂದಿಗೂ ಸಹ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. விலகாத கிருபை, ಅದು ನಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡದಂತಹ ಕೃಪೆಯು, நம்மை மீட்ட கிருபை, ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸಿದಂತಹ ಕೃಪೆಯು, நம்மை ரட்சிப்பிக்கை கொடுத்த கிருபை, ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಒಂದು ಕೃಪೆಯು, அவருடைய கிருபை நமக்குள் இருக்கும் பொழுது ಅವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ இந்த கொள்ளை நோயை விரட்டக்கூடிய சக்தி நமக்கு தான் ஆண்டவர் ಈ கொடுத்திருக்கிறார். ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಓಡಿಸಲು ನಮಗೆ ಮಾತ್ರವೇ ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் ஜெபத்தை கேட்ட மனுஷன் அல்ல, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದು ಮನುಷ್ಯನಲ್ಲ, உன் ஊழியத்தை பார்த்த மனுஷன் அல்ல, ಸೇವೆಯನ್ನು ನೋಡಿದ್ದು ಮನುಷ್ಯನಲ್ಲ. என் தேவனுடைய உள்ளம் மனம் இறங்க வேண்டும். ನನ್ನ ದೇವರಾದ ಒಂದು ಮನಸ್ಸು ಅವರು ಮರುಗಬೇಕು. அவருடைய உள்ளம் இறங்கும் வரையிலும் ಅವರ ಮನಸ್ಸಾಂತರ ಹೊಂದುವ ತನಕ நாங்கள் அவரை நோக்கி ஓயாமல் துதித்துக் கொண்டே இருப்போம். ನಾವು ಅವರನ್ನ ನೋಡಿ ಸತತವಾಗಿ ಸ್ತುತಿಸಿಕೊಂಡೇ ಇರೋಣ. உங்க கிருபை தான்ப்பா நாங்க வாழ்றோம் சொல்லி சொல்லுவோமா? ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಲ್ಲಿಗೆ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳೋಣವೇ? அப்படி சொல்லுவோமானால் ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ நீங்க ನೀವು நல்லா ஜெபம் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ வரவிற போகிற 14ஆம் தேதிக்கு மேல எனக்கு அடியாளுக்கு இன்னொரு ஆண்டை ஆண்டவர் கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ಮುಂದೆ ಬರುತ್ತಿರುವಂತಹ 14ನೆಯ ದಿನದಂದು ದೇವರು ಮತ್ತೊಂದು ವರ್ಷವನ್ನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರು ಅಡಿಷನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரையும் நான் வீட்டுல பார்த்து உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறபடியா ಯಾರನ್ನು ಸಹ ನಾನು ಮನೆಗೆ ಕರೆದು ಅವರನ್ನ ನೋಡಲು ನನಗೆ ಸಾಧ್ಯವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. யார் யார் இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்களோ, ಯಾರ್ಯಾರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿದಿರೋ, எனக்காக நீங்க நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். ನನಗೋಸ್ಕರ ದಯವಿಟ್ಟು ನೀವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ.
ஊழியத்திலும் ಸೇವೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ நடத்துதலிலும் ನಾನು ನಡೆಸುವಂತಹ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ பேசுவதிலும் ನಾನು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿಯೂ இனி மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளை கொடுத்து ಮಾರ್ಪಡುವಂತಹ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟು தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகளாக ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳ ಒಂದು ಮಗಳಾಗಿ என் வாழ்க்கை மாறத்தக்கதாக ನನ್ನ ಜೀವಿತವು ಮಾರ್ಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ என்னுடைய தாழ்மையாக என்னுடைய விண்ணப்பத்தை உங்களிடத்தில் ನನ್ನ ஒப்புக்கொடுக்கிறேன். ತಾಳ್ಮೆಯಾದ ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನ ನಾನು ನಿಮ್ಮ இனி ಮುಂದೆ வரும் ಇಡ್ತೇನೆ. நாட்களிலே அவருடைய கிருபை என்னை வழிநடத்தும். ಇನ್ನು ಮುಂಬರುವಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. பாடுவோமா? பாடுவோம். அவருடைய கிருபையில தான் நம்ம வாழ்க்கை போகுதுன்ட்டு. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கிட கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத உங்கள் கிருபையே.
தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத உங்க கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத உங்க கிருபையே. என்னை தாங்குகின்றது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் நிறைந்த பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காயும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை என்று. அந்த கிருபைக்கான ஆண்டவரை வார்த்தைகளை பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரம் கர்த்தாவே, நாங்கள் உலகத்தில் வாழ முடிய கிருபை ஆண்டவரே. உலகத்திலே பார்க்கும் பொழுது இந்த கொலை நோயினால் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வாரிக்கொண்டு போகிற ராஜா. ஆனாலும் கூட அப்படி சித்த கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கியவர்களுடைய ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த வாரத்தையும் கூட கரங்களை கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எந்த ஒரு கொள்ளை நோயும் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்து நடத்தி தேவன் தங்களோடு எங்களோடு கூட இருக்கும்படியாய் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன் ஆமேன். May God bless you.